வாவ். ஒரு வெளிநாட்டில் இருந்து வந்த நானே பிரமிப்பா பார்க்குற அளவுக்கு இந்த மால் இருக்குது உண்மையாகவே. மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது எங்கேன்னு சொன்னால் பின்னால் பாருங்கள், ஒன் கோல் ஃபேஸ். இலங்கையில் இப்போ இருக்கிற பெரிய மால்களில் இது உண்டு. இந்த மாலுக்கு உள்ளே வந்தோடனே ஏதோ ஒரு வெளிநாட்டில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். என்னென்னு சொன்னால் கடைகள் எல்லாம் சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் விற்கிற பொருட்களை வாங்குறதுக்கு மக்களால் ஈடு கொடுக்க முடியுமான்றதான் இப்போ கேள்விக்குறி. எல்லாமே வந்து ஃபுல்லாக வெளிநாட்டு கடைகள் தான். மேக் இருக்குது, ஒரு கடையாக இருக்குது பாருங்கோ. வாவ். இந்த மூளை பார்த்ததுக்கு பிறகு இலங்கை வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு இருக்குது இந்த மால். டியோருண்ட பெர்ஃப்யூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இருக்கா. என்னுடைய ஃபேவரட் ஒன். $55,250 போட்டிருக்குது. ஹாய். இலங்கையில் இப்படி ஒரு மால் தேவைதானா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தேவை. ஏன்னு சொன்னால் சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்கும் அதே சமயத்தில் ஒரு அவசரத்துக்கு நாங்கள் ஷாப்பிங் போகிறோன்னு சொன்னாலும் இப்படி ஒரு மால் இருக்கிறது நல்லது தான். உள்நாட்டு யுத்தம் மட்டும் இல்லை என்று சொன்னால் இலங்கை எப்படி மாறி இருக்கும் என்றதுக்கு இந்த மால் ஒரு உதாரணம். ஆனால் என்ன, இப்படிப்பட்ட மால்கள் பல இடங்களில் வந்து முதலீடுகளை செய்யக்க வெளிநாட்டில் கடன் வாங்குறபடியாக தான் இந்த நாட்டில் வந்து பணவீக்கம் அதிகரித்து பொருளாதாரத்தில் இன்னும் பின்தங்கி போகுது. அப்படி இல்லாமல் உள்நாட்டில் இருந்து பெறக்கூடிய வளங்களை வச்சு முன்னேறி இப்படி ஒரு மூளை எங்கட நாடே கட்டுமா இருந்தால் முன்னேற்றம் அதிகமாக தான் இருக்கும்.
அதே சமயத்தில் தனியே ஒரு இடத்தை மட்டும் கவனிக்காமல், அதாவது கொழும்பை மட்டுமே டெவலப் பண்ணாமல் வேறு வேறு இடங்களையும் டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும். குறிப்பாக யாழ்ப்பாணத்தையும் இதே மாதிரி டெவலப் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். புலம்பெயர்ந்த எத்தனையோ மில்லியனர்ஸ் இருக்கிறாங்க முதலீடு செய்வதற்கு ரெடியாக. ஆனால் இலங்கை விட்டு கொடுக்குமா இருந்தால் இதை விட பெரிய மோல்களே யாழ்ப்பாணத்தில் வரும். உண்மையாகவே வெளிநாடுகளை மிஞ்சிற அளவுக்கு ஒரு மோல்னு சொல்லணும். கிட்டத்தட்ட எத்தனை ஃப்ளோர், 1 2 3 4 5 ஃப்ளோரில் கட்டி எடுத்திருக்கணும். உண்மையாக நல்லா இருக்குது. மோல் கொஞ்சம் பரவாயில்லை. இந்த தாமரை கோபுரம் தான் ஏன்னு எனக்கு இன்னும் தெரியவே இல்லை. சந்தர்ப்பம் கிடைச்சா இன்னொரு முறை தாமரை கோபுரத்தையும் எடுக்க பார்க்குறேன். இதில் கீழே வந்து ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. ஒரு வெளிநாட்டில் இருந்து வந்த நானே பிரமிப்பா பார்க்குற அளவுக்கு இந்த மோல் இருக்குது உண்மையாகவே. வாவ். கொழும்பில் எப்படி ஒரு மோல் இருக்கு மட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக நின்று பார்க்கலாம் போலோடக்கு. மேலே இருக்கிற கடைகளை விட கீழே இருக்கிற ஃபுட் கோர்ட் தான் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக நல்ல அழகாக இருந்தது.
திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி இங்கேயும் வந்துட்டுது. ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. புதிய ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போதைக்கு பாய்.